மறைந்த நடிகர் விஜயகாந்தோடு பல்வேறு திரைப்படங்களில் சண்டை பயிற்சியாளராக பணிபுரிந்த ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு மறைந்த நடிகர் விஜயகாந்த் தொடர்பான நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். பல்வேறு திரைப்படங்கள்ல அந்த சண்டை காட்சியில் நீங்க பணிபுரிந்திருப்பீங்க. இந்த துயரமான நேரத்துல அவரோட பணிபுரிந்த அந்த நினைவுகளை நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் சார். ஓகே சார். 1979 விஜயகாந்த் சார் அவர்களை எனக்கு வந்து ஒரு ஃபைட் மாஸ் கூட்டு போய் சிலம்பம் கற்றுக் கொடுக்கணும்னு கூட்டு போனாங்க. சரி. அப்போ நான் வந்து இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க வீட்டில் இருந்தேன். நான் கூட்டு போனாங்க. நான் அறிமுகப்படுத்தும்போது அப்படிதான் அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்தினா என்கிட்ட வந்து பேசினாரு. சிலம்பம் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் நான் செஞ்சு காமிச்சேன். செஞ்சு காமிச்சோன்னா அது காற்று மாதிரி கண்ணுக்கு தெரியாத மாதிரி சுத்தினோன்னு அவர் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னாரு. டெய்லி வந்து காலையில அப்போ குந்தத்தூர்ல வீட்டுல இருந்தேன். குந்தத்தூர்ல இருந்து டெய்லி வருவேன். வந்து வீட்டுல வந்து ட்ரைனிங் கொடுப்பேன். கொடுக்கும்போது வந்து அவர் வீட்டுல நான் இருக்கும்போது 25 டிஃபன் சாப்பிட வருவாங்க. நான் கேட்பேன், என்ன சார் எல்லாம் யாருன்னு கேட்பேன். இல்ல இவங்க வந்து காலையில டிஃபன் சாப்பிட முடியாதவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் மிரண்டு போயிட்டேன். 79 அப்படி 1979 அப்பமே அப்படியா? சரி சரி. 79 அதை பண்ணிட்டு இருந்தாரு. நான் வந்து உண்மையிலே மறந்து போயிட்டேன். ஏன்னா தலைவர் புரட்சி தலைவர் அங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, நான் பாத்திருக்கேன். இவரு எப்படி அப்படின்னு நினைச்சு மறந்து போகும்போது அவர் சொன்னாரு, இருக்கிற வரைக்கும் கொடுத்துதான் வாழணும், எடுத்து வாழ்றது கொடுத்து வாழ்றதும் மனுஷன், எடுத்து வாழ கூடாது அப்படின்னு சொன்னாரு. அது வந்து எனக்கு தெய்வீக வாக்கா எனக்கு இப்ப தோணுது. ஏன்னா ஒரு மனிதர் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாரு, இல்ல இருக்கும்போது இல்லாத மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்குற மனிதர் விஜயகாந்த் சார். அப்போ அதுல இருந்து நான் கிட்டத்தட்ட போன வருஷம் வரைக்கும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட போனவங்க எப்படி வந்து கர்ணன்கிட்ட போனா எதுவும் வாங்காம வரமாட்டாங்கிற மாதிரி இவர்கிட்ட போனவங்க எதுவும் வாங்காம வந்ததே கிடையாது. நண்பர்களும் அதே மாதிரி அவ்வளவு நண்பர்கள், அதே சமயம் துரோகிகளும் இருந்தாங்க கூட. நான் படம் வந்து நிறைய படம் அவருக்கு வந்து வெற்றி, சபாஸ், வீட்டுக்கு ஒரு கண்ணகி, அது மாதிரி ஏகப்பட்ட படம் அவர் கூடவே டெய்லி காலையில அவர் கூடவே ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த மாமனிதர் கூட ஒர்க் பண்ற சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கே நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அவர் வந்து மனிதர்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அவர் தெய்வம் தான். ஏன்னா எல்லாருக்குமே உதவி பண்ணுவார். யாருக்குமே இவன் இந்த ஆளு அந்த ஆளுலாம் பார்க்க மாட்டாரு. எல்லாருக்கும் அவருக்கு கண்ணுக்கு எட்டின தூரம் யாரு கஷ்டப்பட ஹெல்ப் பண்ணுவாரு. உதாரணத்துக்கு சொன்னா ஏதோ ஒரு வெளிநாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும்போது உடனே இவர் வந்து 50 லட்சம் கொடுத்தாரு. அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நான் கூட கேட்டேன், என்ன சார் அங்க இருக்கவங்களுக்கு நான் எங்க இருந்தா மனிதர் தானே கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பாரு. அந்த மாதிரி அள்ளி கொடுக்குற வள்ளல். அதாவது கர்ணன் வந்து நம்ம புரட்சி தலைவர் சொல்லுவோம், அதே மாதிரி புரட்சி கலைஞரும் ஒரு கர்ணன் தான். அந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து என்ன சொல்றது, அவர் வந்து அவ்வளவு ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதர் பார்க்கும்போது எனக்கு வந்து பெருமையா இருக்கு. ஆனா வந்து இறந்துட்டாருங்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. அவருக்கு இறக்கல, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னா நான் நம்பவே இல்லை. ஆனா பாக்குறேன், மக்கள் கூட்டத்தை பாக்குறேன். அவர் வந்து காலையில இருந்து யார் வீட்லயும் எங்கேயும் சாப்பிடல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வீட்டுல சாப்பாடு ஆக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவர் விஜயகாந்த் வந்து அவர் ஒரு இது வந்திருக்காருங்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி நீங்க போட மாதிரி அவர் வந்து தமிழ் மொழியை தவிர வேற எந்த படத்தையும் நடிக்கல. உண்மையான விஷயம். நான் வந்து டூப் நிறைய படம் அவருக்கு டூப் போட்டிருக்கேன். டூப் போட்டா நம்ம கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவர். கஷ்டப்பட்டு தங்கப்பழம் தான் சொல்லுவாரு. என் பேரு ஜாகுவாத்தங்க மாசான பிறகு மாறிச்சு. அந்த தங்கப்பழம் தான் சொல்லுவாரு. என் பையன் கூட போய் பத்திரிகை வைக்கும்போது என்ன தங்கப்பழம் தான் கூப்பிட்டாரு. நான் ஜாகுவார்லாம் போட மாட்டேன், நீ ஜாகுவாத்தங்கன்னு தெரியல, தங்கப்பழம் தான் எனக்கு அப்படிம்பாரு. ஏன் காரணம் என்னன்னா அந்த மாதிரி பழக்கம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் பைக்ல எல்லாம் கூட்டு கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருக்காரு. அதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பழகி இன்னைக்கு வாழ்ந்து மறைஞ்சிட்டாருங்கிறது என்னால ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த திரைப்படங்கள் சண்டை பயிற்சிகள் எல்லாம் அவர் பெரும்பாலும் வந்து ரொம்ப அவரோட விஜயகாந்தோட சண்டை காட்சிகள் வந்து ரசிகர்களிடையே மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்ற காட்சிகள். அதுல நீங்க சொன்னீங்க இந்த டூப் போடுறது கூட வந்து அவர் ரொம்ப இது பண்ணுவாரு, அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. அவங்கள அந்த டூப் போடும் போது அவங்களுக்கு எந்த விதமான காயம் ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு நினைப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மற்றபடி உணவு தான் நீங்க சொன்னீங்க, உணவு அவர் வீட்டுல வச்சு கொடுப்பாங்கன்னு. அதே மாதிரி அவர் இறக்கும் வரல அவரோட வீடு மற்றும் இந்த ஷூட்டிங்லேயே இந்த தொழில்நுட்ப கலைஞர்களோடு மற்றும் இந்த துணை நடிகர்களோடு வந்து ரொம்ப நெருக்கமாவே இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி உங்களோட அனுபவம் என்ன சார்? அதாவது வந்து அவரை பொறுத்தவரை நான் பார்த்த ஒரு மனிதர்ல இன்னைக்கு வந்து 800 கோடி மக்கள் இருக்காங்க உலக அளவில். 800 கோடி பேர்ல அந்த மாதிரி ஒரு மனிதனை நான் பார்க்கல. நான் வந்து எப்போதுமே அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் பெருமையை ஏத்துக்கவே மாட்டாரு. அவர் வந்து எப்போதும் சொல்லுவாரு, தங்கம் கொடுத்தங்க நீ வா அப்படிம்பாரு.
எனக்கு நடிகர் சங்கத்துல ஒரு எலெக்ஷன்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணும்போது வேற ஆப்போசிட் பார்ட்டி நான் வெளியே நின்று ஓட்டு கேட்டு இருக்கும்போது தப்பா சொல்லியிருக்காங்க. உடனே என்ன கூப்பிட்டா தங்கப்பழங்க வா அப்படின்னாரு. வந்துன்னு கூப்பிட்ட உடனே அவர் சொன்ன முத வார்த்தை என்ன சொன்னாருன்னா, அவனை போய் அடிங்கினாரு. அது யாருன்னா இல்ல அடிங்கிறாரு. என்னங்க சொல்றீங்க, எதுக்கு அடிக்க சொல்றீங்க நான் கேக்குறேன். இல்ல அவன் இன்னொன்னு அடிக்கிறேன்னு சொன்னா அருவாள்ல வெட்டுறேங்கிறான் அடிங்கிறாரு. எனக்கு ஒரு ஆச்சரியம் போச்சு. அண்ணா நீங்க என்னன்னா நீங்க பாட்டு பேசாம இருங்க அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல அவன் அடிக்கிறான் உடனே வேட்டி கட்டி இறங்குறாரு. அவரு அடிக்கிறதுக்கு இறங்குறாரு. அப்ப நான் சொன்னேன் சும்மா இருங்க, என்னங்க இப்படி இருங்கண்ணா எப்படின்னா. ஏன்னா அந்த மாதிரி யாருக்காலும் சரி அவருக்கு தெரியும் நியாயமானவன் அப்படின்னா நியாயமானவங்க உயிரை கொடுக்க தயாரா இருப்பாரு. சண்டை காட்சி வந்து அவரு கை வந்து அவருக்கு வந்து இறங்கிடுச்சு, ஷோல்டர் இறங்கிடும் பாத்துங்க அவர் ஃபைட்ல. அப்ப வந்து நாங்க வந்து ஃபைட் வந்து அதாவது சின்சியரா கத்துக்குவாரு. காலையில கரெக்டா 5:30 மணிக்கு ரெடியா இருப்பாரு. ஒருவேளை நான் வேணா கொஞ்சம் லேட்டா போகும்போது அவரு கரெக்டா இருப்பாரு. அந்த சண்டை கத்துக்கிட்டு அவ்வளவு. அப்ப சிலம்பம் கத்துக்கிட்டாரு. அந்த குத்துவரிசைன்னு ஒரு இருக்கு. அந்த குத்துவரிசை வந்து நம்ம கிட்ட இந்த மறைஞ்சு போச்சு. அந்த குத்துவரிசை நான் அடிக்கும் போது அவர் வந்து பாத்துட்டு அந்த குத்துவரிசை வேணும் அப்படின்னு அந்த குத்துவரிசை கத்துக்கிட்டு ஒரு படத்துல ஒர்க் பண்ணாரு. அதை அதே மாதிரி கை வந்து இறங்கினால வலி துடிச்சிடும். எனக்கு இந்த வர்மக்கலை தெரிஞ்சாலும் கையை கொஞ்சம் தூக்கி விட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கை கொஞ்சம் அவரே கொஞ்சம் செட் பண்ண ஆரம்பிச்சாரு. செட் பண்ண ஆரம்பிச்சு என்ன அப்படிங்கும்போது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். காலை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, காலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அது கடவுள் என்ன பண்ணாருன்னா காலை அவருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு உலகம் முழுவதும் அவருக்கு வந்து கிருஷ்ணா விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரி குழந்தை அடிப்பாரு. சும்மா சாதாரணமா எல்லாரும் பண்ண முடியாது. அது வந்து நல்லா பிராக்டிஸ் இருக்கும். அது மனசு தைரியம் அதை பண்ணாரு அவரு. இப்பெல்லாம் ரோப் இருக்கு. இப்ப என்ன 1 வயசு குழந்தை கூட அந்த மாதிரி பண்ண வச்சிடலாம். ஆனா அன்னைக்கு ரோப்பு கிடையாது. ரோப்பு இல்லாம தன்னோட பலத்திலையும் தன்னோட வீரத்திலையும் தன்னோட நம்பிக்கையிலும் பண்ண மாபெரும் மனிதர் அந்த விஜயகாந்த் அவரு. ஏன்னா அவரெல்லாம் நம்ம ரோல் மாடல் எடுத்துக்கணும். எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து பசங்க எல்லாம் வந்து அங்க தகராறு பண்ணா அங்க தகராறு பண்றாங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் வந்து உதவி தான் பண்ணாரு. இன்னைக்கு இந்த மழை காலத்துல இன்னைக்கு அவரும் கரெக்டா இருந்திருந்தாங்கன்னா 10 கோடி ரூபாய் கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு வந்து எங்க மாவட்டம் எல்லாம் இப்ப வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் எல்லாம் பயங்கரம் தண்ணியில பாதிச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வந்து சாப்பாடு வழி இல்லாம எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அவர்லாம் நேரடியா போய் உதவி பண்ணுவாரு. கொரோனாவில இறந்துக்கும் போது அவர் என்ன சொன்னாரு, என் காலேஜ்ல எடுத்து குறைச்சிங்கன்னாரு. இந்த மாதிரி யாரும் சொல்லல, அந்த மனிதர் தான் சொன்னாரு. அதனால அவர் வந்து கடவுளுக்கு நிகரானவர். கடவுளுக்கு அதனாலதான் நான் இப்ப சொன்னேன், கடவுள் வந்து அங்க யாரும் இவர் மாதிரி ஒரு நல்லவன் இல்லை, அதனால கூட்டு போயிட்டாரு. அதான் நான் சொல்றேன். நான் வந்து கனத்த இதயத்தோட நான் சொல்றேன், கடவுள் வந்து அவர் அங்க கூட்டு போயிட்டாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் மறையவே இல்லை, இங்கதான் இருக்காரு. அவர் எண்ணற்ற படம், பல 100 படம், அந்த படத்தை நம்ம பாத்துக்கிட்டே இருக்கலாம். அதே சமயம் அவரு எங்கேயோ நம்ம இதயத்துல இருப்பாரு. கடவுள் வந்து மறைஞ்சுதான் இருப்பாரு. கடவுள் நம்ம பார்க்க முடியாது, கோயில போய் சிலையா தான் பார்க்க முடியும். அது மாதிரி இவரும் இருக்கிறாரு, நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோங்கிறதான் நான் என்ன நான் தேர்த்திக்கிறேன். அவ்வளவுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து பாரத பிரதமர் வந்து நம்ம முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து அவர் சொல்றாங்கன்னா சும்மாலாம் ஒரு மனிதருக்கு கொடுத்துட மாட்டாங்க. இன்னைக்கு வந்து அவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. அதனால அவர் வந்து அவர் சண்டையிலும் சரி, அவரோட மனசுலயும் சரி, இதயம் வந்து அவர் தங்கத்துல செஞ்சிருக்காங்க. அதாவது எல்லாரும் இதயம் வந்து தங்கம், அந்த தங்கம். ஆமா, இவர் மட்டும் தான். சரி, நீங்க பல்வேறு திரைப்படங்கள் அவர் கூட அந்த சண்டை பயிற்சியில் நடிச்சிருக்கீங்க. மிகவும் ஒரு கடினமா உங்களுக்கு கவர்ந்த ஒரு சண்டை காட்சின்னு நீங்க எதை சொல்லுவீங்க சார்? எந்த படத்துல நடிச்சா சொல்லுவீங்க சார்? அவர் வந்து எல்லா படமே அவர் வந்து எங்களை கவர்ந்த ஃபைட் தான். அவர் ஃபைட் வந்து எங்களுக்கு பிடிக்காதுன்னு நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா எல்லா ஃபைட்டும் பிடிக்கும். அவர் வந்து சண்டை பண்ணாலே எங்களுக்கு வந்து அப்படி ஒரு என்ன சொல்றது, அப்படி ஒரு இதான் எங்களுக்கு பிடிக்கும். அதுல எது பிடிச்சிருச்சுன்னா எங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நானும் ஒரு ஸ்டண்ட் நடிகர், ஸ்டண்ட் மாஸ்டர்ங்கிறதில்ல. எல்லாமே ஒரு டெக்னிக்கலா அவர் பண்ணியிருப்பாரு. எல்லாமே ஒரு டெக்னிக்கலா அவர் பண்ணி நல்லபடியா எனக்கு வந்து பண்ணியிருந்தாரு. என்ன எனக்கு என்னமோ தெரியல, அவரு சாவக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு அவருக்கும் ஒரு 6 மாசம் வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆண்டவன்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் கடவுள் என்ன பண்ணிட்டாரு, விடிய காலமா தூக்கிட்டு போயிட்டாரு. இல்லைன்னா எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க, மக்கள் பிரார்த்தனையை ஒன்றும் பண்ண முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி நைட்ல கொண்டு போனதோ அதே மாதிரி இவரையும் நைட்ல வந்து யாருக்கு தெரியாம கூட்டு போயிட்டாரு. இல்லைன்னா மக்கள் பிடிச்சி வச்சிருப்பாங்க. மக்கள் சக்தி முன்னாடி கடவுள் சக்தி கூட அப்புறம் தானே. அதனால கூட்டு போயிட்டாரு. ஆமா, இருந்தாலும் அவர் நான் எனக்கு முழு மனசா நான் நினைக்கிறேன், ஒரு கடவுள்கிட்ட போய் சொர்க்கத்துல போய் மார்கழி மாசம். நீங்களும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், அவரும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர். அது அந்த வகையில உங்களுக்கு ஒரு நெருக்கம் இருந்தது திரைத்துறையில, அதே மீறி இருந்ததா?
அதே மீறி இருந்துச்சு. அந்த தென்னாவட்டங்கிறதெல்லாம் எல்லாமே அதே மீறி இருந்துச்சு. அவரும் நான் சொல்றேன்ல, அவர் வந்து ஜாதிக்காரனோ இல்ல வந்து உள்ள கூட அதெல்லாம் ஆமா, கண்ணு கட்டின தூரம் யாரும் கஷ்டப்படக்கூடாது. உலகத்திலே ஒரு ஒரு ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு செயல்படுத்தின ஒரே மனிதர் விஜயகாந்த். காலையில நாங்கெல்லாம் 6 மணிக்கு போனோம்னா பியூவா நிக்கும் ஆஸ்பத்திரியில. ஒரு ஹாஸ்பிட்டல் தர்மாஸ்பத்திரி மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. சுத்தமான எல்லா மாத்திரைகளும் எல்லாம் கொடுப்பாரு. எல்லாமே அவர் வந்து உட்காருவாரு. உட்கார்ந்து வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு காசு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம காலேஜ்ல படிக்க முடியாதவங்களுக்கு செக்கு கொடுப்பாரு. இதெல்லாம் நான் கண்ணால பார்த்தேன். அவருக்கே சில பேர் துரோகிகள் இருந்தாங்க பாருங்க. அவருக்கே சில பேர் துரோகி அந்த மனசை உடைச்சாங்க பாருங்க. அவர் எவ்வளவு நல்லது பண்ணாரு. அவருக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா யாராவது? அது பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதெல்லாம் நாங்கெல்லாம் ரத்த கண்ணீர் வடிச்சோம். நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், உடுத்தங்க போலாம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்னால தாங்க முடியல, இப்பவுமே என்னால தாங்க முடியல. அது வந்து அவங்களுக்கு தான் தெரியணும் எப்படின்ட்டு. அதான் நல்லவங்களுக்கு துரோகிகள் நிறைய இருப்பாங்கல்ல, அது மாதிரிதான் இவருக்கு வந்து துரோகிகள். அதெல்லாம் அவர் மனசு உடஞ்சிருக்கும். என்னடா இவ்வளவு செய்யறமே அப்படின்னு மனசு உடையும் இல்லையா? எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறோம், மனசு உடையும். அது மாதிரி அது ஓகே. என்னன்னா சின்ன பெரிய வயசுல சாதாரண ஒரு மனிதர் 120 வயசு வரைக்கும் உலகத்துல வாழணுங்கிறது நியதி. அது 70 வயசுலயே அவர் இறந்துட்டாருங்கிறது என்னால தாங்க முடியல. ஏன்னா எவ்வளவு பேர் 100 வயசுல இருக்காங்க, எவ்வளவு பேர் 90 வயசுல இருக்காங்க. இந்த மாமனிதர் இன்னும் 100 வயசு. நான் ஒரு மீட்டிங்ல, ஒரு லட்சக்கணக்கான மீட்டிங், ஒரு மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டுக்கு நான் பேசினேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் அவருக்கு வேணும், நம்ம ஒரு மாசம் கொடுக்கலாம் அவருக்கு, அந்த ஒரு மாசம் கொடுக்கலாம். அது கொடுத்து அவர் வந்து இன்னும் உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னேன். அவரு அப்படியே கண்ணு கலங்கி என்ன கையை கட்டி பிடிச்சிட்டாரு, கண்ணு கலங்கிட்டாரு. அவரு என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. அதுதான் நான் இப்பவும் சொல்றேன், மனிதர் இருட்டுல கூட்டு போயிட்டாரு கடவுள். ஒருவேளை காலையில உடம்பு சரி நம்ம எல்லாம் விட்டுருக்க மாட்டோம். அவரை எப்படியா கடவுள்கிட்ட கஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்துருக்கும். அவரு போயிட்டாருன்றதுதான் வருத்தமா இருக்கும். ஓகே சார். அவரோட நீங்க உருக்கமாகவும் அந்த நிகழ்ச்சியாகவும் இருந்தது. நீங்க விஜயகாந்தோட நினைவுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். ஒரு சண்டை பயிற்சி நிபுணராக இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட இலகிய அந்த குணம், அவரோட குடை தன்மை, உங்களோட பழகிய அந்த நாட்கள், இனிய நாட்கள் ஆகியவற்றை நீங்க சொல்லி குடைத்தன்மையை அந்த உண்மையான வார்த்தைகளை நீங்க வந்து வெளிப்படுத்தினது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கு சார். நன்றி சார்.